சந்தோஷமான தருணத்தில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேணான்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண வேணான்னு இருந்தேன். இருந்தாலும் அங்கே சொல்லிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அதை மக்களுக்கு சொல்லணும்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போது நீங்கள் ஆசம் ஃபீல் பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டில் ஒரு பையன் காட்டுவாசி மாதிரி போட்டு அவன் தான் அந்த பாட்டை வந்து கேப்ரலா கிட்ட அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவான். நடுவில் சின்ன சின்ன விட்டு வருவான். அவன் வந்து இறந்து போயிட்டான் முந்தா நேற்று. அது எங்களால் ஏற்றுக்கவே முடியல. 28ஆம் தேதி ரேஷ் டிரைவிங், ஹெல்மெட் போடல, பின்னாடி உட்காந்த பையன், ஓட்டுனவன் நல்லா இருக்கான், பின்னாடி உட்காந்த பையன் நம்ம ஆலந்தூர் அந்த நம்ம மீனம்பாக்கம் அந்த ரோட்டில். எங்களால் அவனுக்கு வந்து அப்பா இல்லை, அம்மாவும் தங்கச்சியும் மாத்திரம்தான் இருக்காங்க. என்னால் இந்த 7-8 நாள், அதாவது ஒவ்வொரு நாளும் அந்த ஜிஹெச்சில் போய், அதாவது தலை உள்ள அடி கிடையாது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இல்லை, கால் எலும்பு மாத்திரம் உடஞ்சிருக்குன்ற பையன் எல்லாமே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நானும் என் டாக்டரும் போய், ஆனால் ஷீ இஸ் ஆல்சோ டாக்டர், அதனால் அவங்கள ஜிஹெச்சில் நாங்கள் விடவே இல்லை. கேட்டு அம்மா அவங்களுக்கு பதில் சொல்லி 6 நாள் ஆகும். 7ஆம் நாள் ஆகாஷ் அரெஸ்டட். அந்த பையன் என்னோட பெஸ்ட் அசிஸ்டன்ட், ஏஆர்எஸ் டீமில் வந்து அவ்வளோ டான்ஸ்லாம் பண்ணியிருக்கான். இப்போ கூட நாங்கள் மால்தீவ்ஸ்லாம் ஷோஸ் பண்ணி நிறைய இருந்தோம். நான் எதோ சொல்ல வரேன்னா, ப்ளீஸ் இப்போ கூட மீடியா, இப்போ வர்ணன் படம் பார்க்க வர மக்கள் எல்லாருக்கும் ப்ளீஸ் ஹெல்மெட் போடுங்க, ரேஷ் டிரைவிங் வேணாம். வண்டின்றது வந்து சௌரியமாக போகிறதுக்கு அது மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது போதும். எனக்கு வந்து ஃபுல்லாக கைகாலெலாம் உதறுது. ஏன்னா இப்போ அந்த ஃபஸ்ட்டு கண்ணீர் வந்து அவன் பாட்டை போட்ட உடனே அந்த பையன் தான் ஓப்பன் பண்ணணும். எனக்கு என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. இன்னும் படமும் ரிலீஸ் ஆகலை. இது மாதிரி 2-3 ப்ரமோஷன் சாங் பண்ணியிருக்கான் அந்த பையன். இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை, வரப்போகுது. அவங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறது? இது மாதிரி ஒரு காராக இருக்கட்டும், ஒரு பைக்காக இருக்கட்டும், அந்த பசங்க ஒரு காலேஜ் கல்ச்சர்ஸ், அவங்க நட்சத்திரான்னு ஒரு காலேஜ் கல்ச்சர்ஸ்லேருந்து முடிச்சுட்டு வர 8:40க்கு நடந்திருக்கு. அந்த 1 hour கோல்டன் ஹவரை மிஸ் பண்ணிட்டோம். டாக்டர்ஸ் ப்ளீஸ், ஜிஹெச் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம், ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி 1ஆம் தேதி எங்களுக்கு கேஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கூடவே இருந்து ஓடி போய் பார்த்தோம். மேலே போனால் அந்த ஸ்கேன் ஒன்று தான் இருக்குது, அது ரிப்போர்ட் வரத்துக்கு 6 மணி ஆகும். இது மாதிரி நான் வந்து இதை வந்து கவனத்துக்கு ஏன் எடுத்துகிட்டு வரேன்னா, எவ்வளோ இன்றைக்கி தலைவர்கள் எல்லாம் கட்சியில் வரவங்களும் சரி, இருக்கிறவங்களும் சரி, ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் யாராவது அவங்க அசிஸ்டண்ட்டாவது இருந்து அங்கே இருந்து பாருங்கள். ஒரு பிஜி தான் அட்டன் பண்ணுறாங்க. நல்ல டாக்டர்ஸ் அப்படி பார்த்துக்கிட்டாங்க, அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. லாஸ்ட்டாக கண்டே பிடிக்க முடியாமல் செப்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லி, நிமோனியா அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அரெஸ்டட்னு சொல்லிட்டாங்க. வந்தவொடனே உள்ள என்ட்ரி பண்ணவொடனே ஒரு டாக்டர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணி அந்த பேஷண்ட்டை பார்த்தாங்கனாலே போதும். ஆனால் அவங்கவுங்க ரவுண்ட்ஸில் அவங்கவுங்க வந்து போயிட்டு போகிறாங்க. நாங்கள் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச எங்களுக்கே வந்து இந்த நிலமைனா, ப்ளீஸ் எல்லாருமே அந்த கவர்மெண்ட்டில் பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்றைக்கி மக்கள், இன்றைக்கி மீடியா, நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறீங்கல்ல, இந்த இது முடித்தோன்னே அடுத்ததுக்கு போவீங்க. ப்ளீஸ் எல்லா ஹெல்மெட் எல்லாம் சேஃப்டியாக போங்க. இது மாத்திரம் இது மக்களுக்கு, அதை தான் நான் சந்தோஷமான நேரத்தில் இதை ஷேர் பண்ண வேணான்னு லாஸ்ட்டாக முடியும் போது நிக்கில் சார்கிட்ட அதை சொன்னேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னோட இழப்பு இல்லை, அவங்க அம்மா, அந்த குழந்தைங்க எங்க ஒவ்வொரு நாளும் காலையில் இவன் மூச்சு விடுவானா, அந்த பிபி இறங்கும் ஏறும். இது பசங்க யங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு ஃபேமிலிஸ் ஹெல்மெட் போடாமல் எவ்வளோ பேர் நம்ம ரோட்டில் பார்க்குறோம். ப்ளீஸ் கையெடுத்து கும்பிட்றேன். இனிமேல்ட்டு எனக்கு எங்கெங்கெல்லாம் இந்த மைக் கிடைக்குதோ இதை நான் அவேர்னஸாகவும் சரி, நான் எல்லாருக்குமே மக்களுக்கு சொல்லுவேன். ஆகாஷ் மாரி வேறு யாருக்கும் இது நிலைமை வரக்கூடாது. நன்றி. நான் தான் ஜெயவேல் முருகன், அந்த படத்தோடைய டைரக்டர். வர்ணன், காட் ஆஃப் வாட்டர். நான் கொஞ்ச நேரம் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். கார்த்திக் ஸ்ரீதரன், யாக்கே ஃபிலிம்ஸ், என்னோடய ப்ரொடியூசருக்கு. அப்புறம் மணிவாசகம், என்னோடய ஃப்ரெண்டு, ஸ்கூல் மேட். அவன் அந்த படத்துக்குள்ளே என்னன்னே தெரியாது, அவனுக்கு சினிமானே என்ன தெரியாது. சொன்னோடமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது மாதிரி ஸ்ரீராமன்னா அவங்களும் அதே மாதிரி தான். அவங்க எங்கேயோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நோக்கியாவில்.
ஆனால் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாங்க, கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவங்க உள்ளே வந்துட்டாங்க. அப்புறம் விஸ்வா கார்த்திக் சார், அவங்களும் அதே மாதிரி தான். அப்புறம் விஜயன் அங்கிள், அவங்க ஷங்கரோட அவங்க அப்பா. ஸோ இவங்களாம் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமில் பண்ணுறதுக்கு பின்னாடி நிறைய பேருடைய சப்போர்ட் நமக்கு இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்காது. அப்புறம் அன்பு சார், நான் ஒரு காட் ஆஃப் சினிமா தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. நான் கேபி சார் ஸ்கூல்லேருந்து தான் வந்தேன். அன்பு சார் வந்து யூனிவர்சிட்டி, அவங்க சப்போர்ட் இல்லாமல் அது இவ்வளோ தூரம் வந்திருக்காது. கண்டென்ட் மூவி இது. தண்ணீரை பற்றின ஒரு படம். இது நார்த் மெட்ராஸில் நடக்கிற ஒரு கதைக்களம். ராதாரவி சார் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு படம். ஆண்டவர் வாட்டர் சப்ளைன்னு சொல்லிட்டு அவர் மதுரையிலேருந்து இங்கே தண்ணி கேன் போட வந்தவங்க. ஸோ ஜான் வாட்டர் சப்ளைன்னு சொல்லிட்டு சென்னையிலேயே பூர்வீகமாக தண்ணி கேன் போடுறவங்க. ஸோ இவங்களுக்கு 2 பேருக்கும் நடக்கிற கதை தான் இது. சத்யராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அது காட் ஆஃப் வாட்டர் வருண பகவான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கதையை ஃபுல்லாக நாங்கள் சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3.5 நிமிஷம் சத்யராஜ் சாருடைய வாய்ஸ் வரும். ஸோ சத்யராஜ் சார் வந்து பண்ணோன்னே அதுக்கப்புறம் அந்த விஷுவல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சத்யராஜ் சாருக்கு. அப்புறம் யுவன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். கிருஷ்ணா சார் மூலமாக தான் யுவன் சார் அவங்க இது பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஜிவி சார், சைந்தவி மேடம், அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க சாங்ஸு. இது ஐம்பூதம், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த ஐம்பூதங்களை பற்றின ஒரு 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 கதை தான் இது. இதில் வந்து நம்ம என்னைக்கு தண்ணியை காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சோமோ அன்னையிலேருந்தே அந்த இயற்கையோட சாபம் நம்மளை துரத்த ஆரம்பிச்சிச்சு. அதுதான் அந்த டேக்லைன், ஒன்லைன். தண்ணியை பற்றி இதில் சொல்லியிருக்கோம். வாட்டர், தண்ணி கேன் சென்னைக்குள்ளே நமக்குள்ளே 95, 93லேருந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி கேனோட பிஸ்னஸ் தான் எல்லாமே இன்னைக்கு. நல்ல சுத்தமான தண்ணி எங்கேயுமே கிடைக்கல ஆக்சுவலாக, அதுதான் உண்மை. படத்தில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேவ் பற்றி நிறையா சொல்லியிருக்கோம். தண்ணியால் வர பிரச்சனைகளை சொல்லியிருக்கோம். எளிய மனிதர்கள் தண்ணி கேன் போடுவாங்களே, ஸோ எல்லாருமே வேலை பார்க்குறோம், எல்லாருமே கஷ்டப்படுறோம். ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய லைஃப்பில் பார்த்த அது உண்மை சம்பவம் தான். ஸோ அதை வச்சு இந்த கதை நான் எழுதியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், தியேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீரின்றி அமையாது உலகு. தேங்க்யூ.